ஹலோ மக்களே, ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் சிக்கு இந்த வீக்கெண்ட் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா பொன்மலையோட வார சந்தைக்கு தாங்க போயிருந்தோம். ஸோ சந்தைக்கு போன உடனே நாங்கள் ஃபர்ஸ்ட் போன இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்ஸ் இருக்க இடம் தான். ஸோ சிக்குக்கு பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அங்கே போனோடனே ஃபர்ஸ்ட் பார்த்தது கலர் கோழி குஞ்சு. அதை பார்த்தோன்னே சார் அம்மா வாங்கித்தாங்கன்னு தொல்லைங்க. பட் இது சீக்கிரம் செத்துரும் இல்லைங்களா, அதனால வேணாடா தம்பி நான் அவனை காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்க போய்ட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அழகான வாத்து இருந்ததுங்க. வாத்து, கின்னி கோழி, அதுக்கப்புறம் புறா, அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ், பெட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் அப்படியே ஒன்று நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். அப்படியே சிக்கு வந்து அவனும் என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தான். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே வேறு லெவலாக இருந்தது. இந்த லவ் பேர்ட்ஸ்லாம் செம்ம க்யூட்டுங்க. ஸோ அப்படியே பாருங்களேன், பார்க்கவே செம்ம க்யூட்டாக எல்லா பேர்ட்ஸும் இருந்துச்சுங்க. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே நாங்கள் அடுத்ததாக பார்த்ததா இந்த குட்டி பூனை குட்டிங்க, செம்ம க்யூட்டு. அடுத்து ஹெம்ஸ்டர்ஸ், அந்த வெள்ளை எலிங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அதுக்கு பக்கத்துலேயும் பேர்ட்ஸ்லாம் தான் வச்சுருந்தாங்க. அடுத்து போனது பெட் செக்ஷன் தான் பார்த்திங்கன்னா நம்ம டாக் செக்ஷன். அங்கே பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக இந்த பொம்மை குட்டிலாம் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு சிக்கு தூக்கணும்னு ஆசைப்பட்டான்னு வாங்கி கொடுத்தேன். ஸோ அப்படியே சிக்கு வந்து இந்த குட்டி பப்பியோட செம்ம க்யூட்டாக விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அவங்கள்ட்ட நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்துட்டோம். செம்ம ஹாப்பியாக இருந்தார். அவங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு அடுத்து இந்த டாபர்மேன் டாக்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அடுத்ததை பார்த்தா பாப்பாவும் டாபர்மேனை கேரி பண்ணணும்னு ஆசைப்பட்டா. ஸோ அதனால் அவளும் கொஞ்சம் நேரம் அதை தூக்கி வச்சுட்டு அப்படியே அங்கே விட்டுட்டு அடுத்து அப்படியே உள்ளே போயிட்டோம். சந்தைக்குள்ளே போனோன்னா இங்கே எல்லா காய்கறிகள், மளிகை ஜாமான், வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான நான்வெஜ் எல்லாமே A to Z விற்கும். ஸோ நம்ம கொஞ்சம் காய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் வாங்கிட்டோம். அப்படியே அங்கேருந்து பார்த்திங்கன்னா அடுத்து நிறைய செடிங்க. இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு கார்டனுக்கு தேவையான எல்லா செடியும் நிறைய வெரைட்டிஸ் விற்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசை. பட் ஆனால் கார்டனில் இதுக்கு மேலே செடி வைக்க முடியாது, போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வாங்கலை. எல்லாத்தையும் அப்படியே அழகாக பார்த்துட்டு அங்கேருந்து நான் வந்துட்டோம். ஸோ அடுத்ததாக அங்கேருந்து சிக்கு ரெங்கராட்டினம் விளாட்ணுன்னு ஆசைப்பட்டான். ஸோ அதுக்காக ரெங்கராட்டினத்தில் அவனை ஏற்றிக்கிட்டு இதில் ரொம்ப நாளாக அவனுக்கு போகணுன்னு ஆசைங்க. பட் வந்து இது வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸே கிடைக்கல. இந்த டைம் சந்தையில் இருந்ததுனால நான் அனுப்பிவிட்டேன். ஸோ அதில் ட்ராம்பலூனில் எல்லாத்துலேயும் ஜாலியாக விளாண்டான். ஸோ அவனை விளாட விட்டு நாங்கள் அப்படியே சைடில் போயிட்டு அங்கே பானை சட்டி கடையெல்லாம் இருந்தது. அங்கே போய்ட்டு தான் எனக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சட்டி அழகாக இருந்தது, அது மட்டும் கொஞ்சம் அங்கே வாங்கிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மீன் கடைக்கு போயிட்டோம். ஏன்னா எனக்கு வீட்டுக்கு கலர் ஃபிஷ் வாங்கணுன்ட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு குட்டி குளோபில் தான் அங்கே மீன் வளர்க்குறேன். ஸோ அதனால் ஆக்சிஜன் இல்லாமல் குட்டி குளோபில் எந்த மீன் வாழும் அப்படின்னு பார்த்து நான் வாங்குவேன் எப்போதுமே. ஸோ மோரோவர் ஃபைட்டர் தான் வாங்குவோம். எப்போதும் ஃபைட்டரே வாங்குறதுனால இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் கலர் ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு குட்டி குட்டியாக ஒரு மீன் இருந்துச்சு, அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம். ஏன்னா எங்கள் வீட்டு மீன் இப்போ ரீசெண்டாக செத்து போச்சு. அதனால இந்த குட்டி குட்டியாக இருக்க கலர் மீன் தான் வாங்கியிருந்தோம். அது சிக்குக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கலர்ஸ் அதில் வாங்கிட்டோம். ஸோ அடுத்ததாக பார்த்தா அங்கேருந்து நிறைய குட்டி குட்டி நண்டு, நத்தை, அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஆமை, இதெல்லாம் வந்து கூட இப்போ மீன் தொட்டியில் வளர்க்குறதா அதெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. ரொம்பவே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போல்லாம் இதெல்லாம் கூட வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சிக்கூட காமிச்சிட்டு நானும் பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷை நாங்கள் வாங்கிட்டு, இதுதான் எங்களோட கலர் ஃபிஷ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.